ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 7ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? பிரேமு பேட்டும் நேம் அப்படி நெருக்கமாக கிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சீனை பார்த்ததும் அங்கேருந்து கோவப்பட்டு வேகமாக போவாங்க. இதை பேட்டு பார்த்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பவும் நேமுமே தடுக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே டாக்டர் எப்படி வந்தா, எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே கோவப்பட்டு நேமோட கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நேம் அப்படியே வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. பேட்டு பிரேம் பின்னாடியே ஓடி வர்றாங்க. நான் சொல்கிறத கேளு, நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பிரேம் சொல்கிறாங்க, அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துட்டேனே, இதுக்கு மேலே நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, அது உண்மை கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லவும் பிரேம் சொல்கிறாங்க, எது, எந்த தப்பும் பண்ணலையா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இந்த மாதிரி இன்டிமேட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் அவள் கூட இன்டிமேட்டெல்லாம் இருக்கலை, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்கே டோர் பக்கமாக நீ இருந்த, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேற எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே வேற எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமுமே, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்கேயாச்சும் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குமே பேட்டு, நீ நம்பலைனாலும் அதுதான் நெசம், அங்கே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே சொல்கிறாங்க. ஆனாலும் பிரேமு, எது உண்மை, நான் தான் எல்லாத்தையுமே பார்த்தனே, நான் உன்னை நம்புனேன். நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி அபார்ட் ஆச்சு, ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு நானுமே உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப பேட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் பிரேம் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நான் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன தான் செய்யட்டும் அப்படின்னு கேட்கவும் பிரேமுக்குமே எதுவுமே தெரியலை, எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு பிரேமை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க முடியுமா? நான் உன்னை கண்டிப்பாக ஏமாத்தலாம் மாட்டேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லி பிரேம் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, நம்ம ஒருத்தரை ஈஸியாக நம்பலாம், ஆனால் அந்த நம்பிக்கை உடஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நம்பிக்கை வர்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அழுதுகிட்டே போகிறாங்க. எங்கே பேட்டுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேட்டு ரொம்பவே சோகமாக ரூமுக்குமே வர்றாங்க. வந்ததும் நேம் கிட்ட, நேம் இன்னைக்கு உன் கூட இந்த நைட்டு ஸ்டே பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேமு, ஏன், என்ன காரணம், நீயும் டாக்டரும் சண்டை போட்டிங்களா என்ன? உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் எனக்குமே ஓரளவுக்கு தெரியும், நான் உனக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ண மாட்டேன், இது உன்னோட பர்சனல் தான். ஆனாலும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். என்னோட ட்ரெஸ்ஸு விலகி இருந்ததை அந்த டாக்டருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. ஸோ என் சைடில் என்ன நியாயம் இருக்கோ நான் அதை அந்த டாக்டர்கிட்டையுமே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேமு அப்படி ஒரு நடிப்பை அந்த இடத்துல நடிக்கிறாங்க. உடனே பேட்டு, இல்லை, அது எதுவுமே எனக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகவும் நேம் உடனே அந்த இடத்துலையும் ஒரு நடிக்கிறாங்க. சடனாக அவங்க வயிற்றை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு திடீர்னு பயங்கரமாக வயிறு வலிக்கி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே பேட்டும் பயந்துக்கிட்டு, உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேமு, எனக்கு திடீர்னு வயிறு வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க. இரு, நான் டாக்டரை கூட போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நேமு பேட்டோட கையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு நீ என் கூட இரு போதும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே பேட்டு பயந்து போய், இரு, நான் இப்போவே நர்ஸை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் மறுபடியும் நேமு சிரிக்கிறாங்க. வில்லத்தனமாக அப்படி ஒரு சிரிப்பு அவங்க ஃபேஸில். எப்படியோ பேட்டை இங்கேருந்து போக விடாமல் தடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேம் சிரிக்கிறாங்க. நேமு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வில்லனாக ஃபார்ம் ஆகிட்டே வராங்க.
இவங்க 2 பேருக்கும் இப்போ நேம் தான் ஒரு பெரிய வில்லியா இருக்கிறாங்க. பேட்டு பிரேமுக்குமே கால் பண்ணுவாங்க. ஆனா பிரேமு அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் பண்றாங்க. "நீ இப்போ ஓகேவா இருக்கியா? நம்ம நாளைக்கு பேசலாம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட்மே பண்றாங்க. பிரேமு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அவங்க ரொம்பவே சேடா இருக்காங்க. அப்போ அத அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு, "உனக்கு என்னாச்சு? நேத்து நைட்டு நீங்க ஹேப்பியா இருந்தீங்களா? இல்லன்னா நீ இப்போ கோவமா இருக்கியா என்ன?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேனுமே கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, "அந்த பொண்ணுக்கு அபார்ட் ஆச்சு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும், "எந்த பொண்ணு?" "அந்த பொண்ணுன்னா அந்த தவாட்டு பிரெக்னன்ட் ஆக்குனானே அந்த பொண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பிரேமு, "ஆமா. தவாட்டு அவளை தள்ளி விட்டு அவளுக்கு அந்த மாதிரி அபார்ட்டுமே ஆயிருச்சு. இப்போ பேட்டு தான் அவளை பார்த்துக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன? பேட்டும் நேமு அவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதனால என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கவும், பிரேம் சொல்றாங்க, "பேட்டுக்கு நேம் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பவு கேட்குறாங்க, "இத பார்த்தா உனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுதா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு பிரேமுமே, "இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது" அப்படின்னு சொல்லவும், சீட்டா சொல்றாங்க, "நீ பேட்ட அளவுக்கு அதிகமா ரொம்பவே லவ் பண்ற. அதனால தான் உனக்கு இந்த அளவுக்கு ஜெலஸாவுமே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும், பிரேமால மட்டும் அத ஏத்துக்கவே முடியாது. இவங்க ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிறாங்க. பிரேமு, "நீ இந்த மாதிரி ஒரு டைப்பா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உனக்குள்ளயுமே இந்த பொறாமை குணம் இருக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் காமெடியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரேமுக்கு செம்ம கோவம். அந்த இடத்துல அவ்வளோ கோவத்துல அப்படி அமைதியா இருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல நேமும் பேட்டுமே பேசிக்கிறாங்க. அப்போ நேம் சொல்றாங்க, "என்ன மன்னிச்சிரு. என்னால தான் நீ அவளை பார்க்க போக முடியாத மாதிரி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புமே கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, "இல்ல பரவாயில்ல. அவ இப்போ கொஞ்சம் கோவத்துல இருக்கா. ஸோ அவளுக்கான டைம் எடுத்துக்கட்டும். அவ அதுக்கப்புறம் நார்மல் ஆகிருவா" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேம் சொல்றாங்க, "நான் உங்க 2 பேருக்கும் இடையில வர விரும்பல. உங்க 2 பேருக்கும் இடையில தலையிடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா தபாட்டு இந்த விஷயத்துல ஈஸியாலாம் விட்டு கொடுக்க மாட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பேட்டு, "இல்ல, பிரேம தவாட்டுக்கிட்ட இருந்து எப்பவோ விலகிட்டா. அத நானுமே நம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்ல, என்ன நடந்தாலும் அவ கண்டிப்பா அவன்கிட்ட திரும்பி போக மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு அவ்வளோ நம்பிக்கையா பேசுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் பிரேம பார்க்கறதுக்காக தவாட்டு வர்றான். பிரேம் கிட்ட சொல்றான், "நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றான். உடனே பிரேமுமே, "சரி ஓகே பேசலாம்" அப்படின்னு சொல்லவும், "என்ன மன்னிச்சிரு. நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிட்டு உன்கிட்டயுமே மன்னிப்பு கேட்குறேன்" அப்படின்னு சொல்றான். இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன். எனக்கு என் சைடில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே பிரேமு, "நீ என்ன சொல்ற? உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியுது? நீ தான் காரணம். அவளுக்கு அபார்ட் ஆனதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் நீ மட்டும்தான். நீ தான் அவளை நல்லா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே தவாட்டு ஆச்சரியமா கேட்குறான், "ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நேமுக்கு அபார்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பிரேம் கிட்டேயுமே கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, "அது உனக்கு தேவையில்லாதது. ஆனால் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கணும்" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே தவாட்டு, "இல்லை, நான் அவளை லவ் பண்ணலை. நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு" அப்படின்னு சொல்லிட்டு பிரேமை அப்படி ஹக் பண்ணிக்கிறான். வற்புறுத்தி ஹக் பண்ணிக்கிட்டு, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, ப்ளீஸ் என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறான். பிரேமும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்க்குறாங்க. "என்னை விடு விடுன்னு சொல்லிட்டு அப்படியே தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களால முடியலை. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பேட் வராங்க. பேட் அவ்வளோ வேகமாக வந்து தவாட்டை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. "அவ தான் உன்னை லவ் பண்ணலல்ல, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு தவாட் கிட்ட கேட்கவும், தவாட்டு, "இது எனக்கும் அவளுக்கும் இடையில நடக்கிறது. இதில் நீ தலையிடாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரேம் கிட்ட சொல்கிறாங்க. "இப்போ மட்டும் நீ என்னை சூஸ் பண்ணலனா அதுக்கப்புறம் நீ என்னை தேடி அழுதுகிட்டே வர வேண்டியது இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு அங்கேருந்துமே போகிறான்.
தவாட்டு அந்த பிக்சரை பார்த்துருப்பான்ல. ஸோ அதை வச்சு பிரேமையுமே மிரட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா உன்னை பார்க்குறதுக்காக அவன் இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்குமே பிரேமு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நீ உன்னோட பழைய லைஃபுக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பிரேம் கத்துறாங்க. இது எல்லாமே உன்னோட பழைய பிரச்சனை, அதை நீ தான் பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, எது நான் என்ன பண்ணேன், இதில் என்னோட பிரச்சனை எதுவுமே இல்லை, நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேட்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, நீ ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்க, நீ நேற்று நைட்டு எதுக்காக வரலை உனக்கு தெரியுமா, நேற்று நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ எதுக்காக வரலன்னு சொல்லி பிரேமுமே கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, நேற்று சடனாக நேமுக்கு வயிறு வலி வந்துடுச்சு, ஸோ நான் தான் அவளை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டேன், என்னோட கண்ட்ரோலில் தான் அவளுமே இருந்தா, அதனால தான் நான் இன்றைக்கி உன்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுமே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, அது எப்படி இப்போ மட்டும் உன்னால் முடிஞ்சுது, நேற்று உனக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேட்டுக்கிட்ட. அதை கேட்டதும் பேட்டுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கத்துறாங்க, உன்னால் எப்படி நியாயமே இல்லாமல் இப்படி அநியாயமாக பேச முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரேம், இது இப்போ நான் தான் நியாயமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேனா, என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டே நீ பிரேமுமே கேட்குறாங்க. பேட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு ரொம்பவே சின்சியராக இருக்கேன், என்ன எதுக்காக நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பிரேமு, எது நேற்று நீ ஒரு டெக்ஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் நீ காணாமல் போயிட்ட, இதுதான் உன்னோட சின்சியரிட்டியா அப்படின்னு சொல்லி பிரேம் கத்துறாங்க. அப்படி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டையே போயிட்டுருக்கு. ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பேட்டு சொல்கிறாங்க, நான் தான் உன்கிட்ட ரொம்பவே எதிர்பார்த்துட்டேன் போல, நான் உன் மேலே நம்பிக்கை வச்ச மாதிரி நீயுமே என் மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன்கிட்ட அதிகமாக எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னு பேட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பிரேம் சும்மா இருப்பாங்களா? பிரேம் சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் நானுமே உன்கிட்ட அதிகமாக எதிர்பார்த்துட்டேன் போல, நீ என்ன ரொம்பவே கேர் பண்ணிப்ப அப்படின்னு நினச்சி நான் உன்கிட்ட அதிகமாக எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னுச்சு பிரேமுமே விடாமல் சொல்கிறாங்க. 2 பேரும் பேசி பேசி அந்த சண்டையை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம், நான் இவ்வளவு நேரம் பேசினது உனக்கு போதுமானதா இல்லைல்ல, என்னை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, அது உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பேட்டு, நான் அவளை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. உடனே பிரேமு, நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லவும் பேட்டு சொல்கிறாங்க, நீ பேசுகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஆனால் அந்த உன்னோட எக்ஸு தவாட்டு அந்த அளவுக்கு நேம் ஒன்றும் மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது, ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தேவையில்லாமல் தவாட்டை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலி உண்மையா நான் தான் உன் மேலே கோவப்படணும், நீ உன்னோட எக்ஸு கூட பேசிகிட்டு இருந்ததை பார்த்து நான் தான் ஜலஸாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு பேட்டுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பிரேமு, இன்னும் உனக்கு நான் எதுக்காக சண்டை போடுறேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதே உன்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே பேட்டும் அவங்கள தடுத்து, நான் இன்னுமே பேசி முடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, இல்லை இப்போ நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் பேட்டு பிரேம் அப்படி போகவும் அவங்களுக்கு சடனாக அப்படி நெஞ்சு வலிக்குது. அப்படி நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பிரேமு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து ரொம்பவே அழுகுறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி சோகமாக அவங்க வர்றாங்க. நேம் கூப்பிட்டு பார்க்குறாங்க, பட் அவங்களுக்கு எதுவுமே கேட்கல. எங்கள் பிரேமு பேட்டு கொடுத்த அந்த கிஃப்ட்டு, அந்த 2 குட்டி பொம்மை, அதை வச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் பேட்டு பிரேம் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு இயரிங்ஸ் போட்டிருப்பாங்க, அதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்படி 2 பக்கமும் தனித்தனியாக 2 பேருமே இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த சான்ஸை நேம் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
பேட்டுக்கிட்ட வந்து, "நீ இப்போ எதுக்காக சோகமா இருக்க?" அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு பேட்டுக்குமே ஆறுதலா பேசுறாங்க. அதுக்கப்புறம் நேமு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்குமே வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பேட்டுக்கிட்ட, "எனக்கு இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், பேட்டுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போகவும் நேம் என்ன பண்றாங்க, உடனே பேட்டோட ஃபோனை எடுத்து பிரேமோட நம்பர் பார்க்குறாங்க. அதுக்குள்ள பேட்டுமே அந்த ஜூஸ் எடுத்துட்டு வரவும், "இரு நானே வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு வேகமா போய் எழுந்து அப்படியே அந்த ஜூஸை பேட்டு மேலேயுமே கொட்டி விட்டுறாங்க. உடனே, "என்னோட பெட்ரூம்லயே வாஷ்ரூம் இருக்கு. ஸோ நீ அங்கே போய் வாஷ் பண்ணிக்க" அப்படின்னு பேட்டை போக வச்சுட்டு பேட்டோட ஃபோனை எடுத்து அதில் பிரேமோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டு, "நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். என்னால் இங்கே நைட்டு உன் கூட ஸ்டே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போகவும் நேம் கேட்குறாங்க, "எதுக்கு? ஏன் இனிமேல் உன்னால் ஏன் பக்கத்தில் இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் உனக்கு இம்பார்ட்டண்டான பர்சனே இல்லையான்னு" சொல்லி பேட் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. "இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூட ஸ்டே பண்ணு" அப்படின்னு சொல்லி பேட் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வராங்க. பேட்டுக்கு எதுவுமே புரியலை. "நீ எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணுற? நம்ம 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு இதில் எதுலேயுமே விருப்பமே இல்லை" அப்படின்னு சொல்லவும் நேமுமே கேட்குறாங்க, "எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேட் அப்படியே கிஸ் பண்ண போகிறாங்க. உடனே பேட்டு, "நீ அந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காத. எனக்கு இப்போ உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "எது? உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லையான்னு" சொல்லி கேட்கவும், "அது எல்லாமே பாஸ்ட்டு. அது எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு. நான் இப்போ வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். என்கிட்ட இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக நடந்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே அங்கேருந்து போகிறாங்க. உடனே நேமு அங்கே ஒரு ஃபோனை மறைச்சி வச்சு கேமராவையுமே ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. பேட்டு போனதும் அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவங்க 2 பேருமே க்ளோஸாக இருக்கிறது, அப்படி இந்த கிஸ் பண்ண போனது, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. உடனே அதை பிரேமோட நம்பருக்குமே சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. பிரேமு எடுத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ நெருக்கமாக ஹக் பண்ணியிருக்கிறது. இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் பவு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ அங்கே ஒரு பேஷண்ட்டு, "நீங்கள் நேற்று என்னை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுற விதமாக கொஞ்சம் ஸ்வீட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பவ்வோட கையில் கொடுத்துட்டு பவ்வோட கையை அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு சீட்டா வராங்க. அதை பார்க்குறாங்க. அதை பார்த்து முறைச்சிட்டு, "என்ன இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே பவ்வு பின்னாடியே வராங்க. "என்னாச்சு உனக்குன்னு?" சொல்லி கேட்கவும், "என்னால் இது எல்லாத்தையுமே பார்க்கவே முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பவ்வு, "அவங்க பேஷண்ட்டு சின்னதாக ஒரு gift கொடுத்தாங்க, அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லவும், "உனக்கு தான் அந்த ஸ்வீட்டே பிடிக்காதுல்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம், ஆனால் எனக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு தோணுதுன்னு" சொல்லிட்டு சீட்டாவோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணிவிட்டு, இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பெட்டராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படி அழகா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து சீட்டா பிரேமை பார்க்குறதுக்காக வராங்க. பிரேம் கிட்ட, "நீ என்கிட்ட என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், பிரேமு நேம் அனுப்பின அந்த வீடியோஸு அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. சீட்டா அதை பார்த்துக்கிட்டு, "இதை பார்த்தா கேமராவை யாரோ மறைச்சி வச்சு எடுத்த மாதிரி தெரியுது. ஆனால் பேட்டை பார்த்தா அந்த மாதிரி தெரியல. பேட் ஏதோ தயக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இது எல்லாமே நேமோட வேலை தான், அவளோட பிளான் தான்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரேமுமே சொல்கிறாங்க, "நானுமே கண்மூடித்தனமாக கோவப்பட்டுட்டேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது. நேம் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே சொல்கிறாங்க. உடனே சீட்டா கேட்குறாங்க, "எத்தனை நாளாக சண்டை போட்டீங்க?" அப்படின்னு கேட்கவும், 5 நாளாக சண்டை போயிட்டுருக்குன்னு பிரேமுமே சொல்கிறாங்க. அதுக்கு சீட்டா, "நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இதனால் நிலைமை இன்னுமே மோசமாகும். இங்கே என்ன நடந்தாலும் பேட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. நீ அவளை எடுத்துக்கோ. பேட்டுக்கு இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நீ அவளுக்கு புரிய வையின்னு" சொல்லிட்டு சீட்டாவுமே சொல்கிறாங்க. நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுக்குமே நல்லா தெரியுது. இங்கே இன்னொரு பக்கம் பேட்டு
அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, "நீ இன்னுமே அவன் மேல கோவமா தான் இருக்கியா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே உங்க ஃப்ரெண்டு, "இந்த நேம் அப்படிங்கிற நேமு எப்பந்தான் உன்னோட லைஃப்ல இருந்து போகுமோ அப்படின்னு எனக்கே தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேட்டு, "எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எனக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க 2 பேருமே முன்னாடி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்போ அவ கஷ்டப்படுறா. ஸோ அதுக்காகத்தான் நான் ஹெல்ப் பண்றேன். அவ மேல பரிதாபப்படுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுமே, "எனக்குமே புரியுது. நீ அவ மேல ஒரு பரிதாபத்துல தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா நீ இது எல்லாத்தையுமே பிரேமுக்கு புரிய வை. அவ உன் மேல ஜெலஸா இருக்கா. ஏன்னா நாம உன்னோட எக்ஸ் தானே. அதனால தான் பிரேமுமே ஜெலஸா ஃபீல் பண்றா. நீ அவளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வையின்னு சொல்லிட்டு டீச்சருமே சொல்றாங்க. பேட்டுமே, "நீ சொல்றதுமே சரிதான். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லவும் டீச்சர் சொல்றாங்க, "உனக்கு அவ வேணும்ல, இன்னும் நீ எதுக்காக வெயிட் பண்ற" அப்படின்னு சொல்லி டீச்சருமே சொல்லவும் பேட்டுமே புரிஞ்சுக்கிறாங்க. அங்கேருந்து நேரா பிரேமை பார்க்கறதுக்காக பிரேமோட வீட்டுக்குமே வராங்க. பிரேமை பார்த்ததும், "என்னை மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு பிரேமு, "நீ எதுக்காக என்கிட்ட சாரி கேட்குற அப்படின்னு எனக்கு தெரியலன்னு" சொல்லவும் பேட் அப்படி பிரேமை ஹக் பண்ணிக்கிறாங்க. "நான் உன்கிட்ட ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு. நான் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன்னை தவிர நான் வேற யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கேட்கவும் பிரேமுமே, "நீ என்னையுமே மன்னிச்சிரு. நான் ஒரு ஷார்ட் டெம்பர். அதனால தான் சட்டு சட்டுன்னு கோவப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுக்கிட்டேயுமே சாரி சொல்கிறாங்க. உடனே பேட்டும், "இல்லை இல்லை, நீ சாரி சொல்லாத. இதில் தப்பு எல்லாமே என்னோடது தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, "இல்லை, இதில் ஏன் தப்பு தான்? இது எல்லாமே என்னோட தப்பு தான். நீ உன்னை நீயே குறை சொல்லிக்காத" அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாற்றி மாற்றி சாரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, 2 பேருமே சாரி கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் அவங்க விரலை நீட்டவும் பிரேம் உடனே அவங்க விரலில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணவும் பேட் அப்படி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த பிங்கி ப்ராமிஸ் அதையுமே பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடக்கூடாது, எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ப்ராமிஸ்மே பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.